கொக்கு டிவி. ஆட்டோ ராணி. வசந்தபுரி எனும் சிறிய கிராமம் உள்ளது. அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு சென்று வர பேருந்து கிடையாது. வசந்தபுரியில் ராஜா என்பவர் ஆட்டோ ஓட்டி வந்தார். வாங்க அண்ணே, அழகாபுரி போக வேண்டும். அழகாபுரிக்கு போக 100 ரூபாய் ஆகும். என்னப்பா 100 ரூபாய்? 80 ரூபாய் வாங்கிக்க. பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது. 80 ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்ட முடியாது. சரி, 100 ரூபாய் தருகிறேன். ராஜா ஆட்டோவை அழகாபுரிக்கு ஓட்டி சென்றார். தம்பி, வசந்தபுரி தானே போகிறாய்? நானும் ஆட்டோவில் வருகிறேன். சரி வாங்க, உட்காருங்க. ஆட்டோவும் வசந்தபுரி வந்தது. இந்த 50 ரூபாய். 100 ரூபாய் வேண்டும். தம்பி, நீ ஆட்டோவில் நம் ஊருக்கு திரும்ப வருபவர்களிடமும் 100 ரூபாய் கேட்பது அதிகம். இந்த 100 ரூபாய். ராஜா மட்டுமே அந்த ஊரில் ஆட்டோ ஓட்டி வந்ததால் அதிகமான கட்டணம் வாங்கி வந்தார். இதை அங்கிருந்த ராணி கவனித்தாள். நகரத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகின்றனர், நாமும் இங்கு ஆட்டோ ஓட்டி இங்குள்ளவர்களுக்கு உதவலாம். இவ்வாறு எண்ணிய ராணி நகரத்திற்கு சென்று ஆட்டோ வாங்கி வந்தாள். கிராமத்தில் உள்ளவர்களிடம் குறைந்த கட்டணம் வாங்கினாள். ராணி நகரில் உள்ள ஷேர் ஆட்டோ முறையை பின்பற்றியதால் நிறைய வருமானம் கிடைத்தது. ஒரு நாள் இரவு சோமுவின் அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லை. ராஜா, ராஜா. என்ன அண்ணா? அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லை. நகரத்தில் உள்ள மருத்துவமனை செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது. ராஜா ஆட்டோ வராததால் சோமு ராணி வீட்டிற்கு சென்றான். ராணி, ராணி. என்ன அண்ணா? அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை. அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டும். இதோ வருகிறேன். சில நாட்களில் சோமுவின் அம்மா குணமடைந்து வீட்டிற்கு திரும்பினார். ராணி, இரவு நேரம் என்று கூட எண்ணாமல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாய். உனக்கு மிகவும் நன்றி. ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது என் கடமையாகும். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த தொழில் செய்தாலும் வருமானத்தை எதிர்பார்க்காமல் நாம் கடமையாக செய்ய வேண்டும். புத்திசாலி யானை. கோபால் யானையையும் அதன் குட்டியையும் வளர்த்து வந்தான். யானை கோபாலுக்கும் பிறருக்கும் உதவியாக இருந்தது. ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. அப்போது ஒரு வீட்டில் மரம் விழுந்து வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டனர். யாராவது எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். கோபால் யானையின் உதவியுடன் மரத்தை எடுத்து வீட்டில் உள்ளவர்களை காப்பாற்றினான். ராஜு வியாபாரம் செய்வதற்காக மாட்டு வண்டியில் மூட்டைகளை எடுத்து செல்லும் போது வண்டி சேற்றில் மாட்டிக்கொண்டது. அப்போது அங்கு வந்த கோபாலின் யானை வண்டியை சேற்றிலிருந்து வெளியே தள்ளி வண்டி செல்ல உதவியது. அங்குள்ளவர்கள் யானைக்கு பழங்கள், தேங்காய், கரும்பு போன்றவற்றை அவ்வப்போது கொடுத்து வந்தனர். நமக்கு பழக்கம் இல்லாதவர்கள் ஏதாவது கொடுத்தால் அதை உண்ணக்கூடாது. இப்போது சிலர் வெடி பொருட்களை உணவில் வைத்து உங்களை போன்ற விலங்குகளுக்கு கொடுத்து துன்புறுத்துகின்றனர். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, கண்டிப்பாக இனி எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒரு நாள் குட்டி யானை மட்டும் தனியாக சென்றபோது சோமு என்பவன் தேங்காயில் வெடியை வைத்து கொடுத்தான். குட்டி யானை அதில் வெடி ஏதும் உள்ளதா என்று சோதிப்பதற்காக தேங்காயை தூர வீசியது. தேங்காய் வெடித்து சிதறியது. சத்தம் கேட்டு அங்கு வந்தவர்கள் சோமுவை கையும் களவுமாக பிடித்தனர். அந்த யானை உனக்கு என்ன தீங்கு செய்தது?
இனிமேல் இவ்வாறு செய்யாதே. எல்லா விலங்குகளிடமும் அன்பாக இருக்க வேண்டும். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எந்த விலங்குகளும் நமக்கு தீங்கு செய்வதில்லை. யாராவது துன்பம் விளைவித்தால் மட்டுமே தம்மை பாதுகாத்து கொள்ளவே பிறரை தாக்கும். எனவே நாம் எல்லா விலங்குகளிடமும் அன்பாக இருக்க வேண்டும். மீனவனும் மட்டன் வியாபாரியும். முத்து ஒரு மீனவன். அவன் ஆற்றில் மீன்களை பிடித்து பக்கத்து கிராமத்தில் உள்ள மட்டன் வியாபாரியிடம் விற்று வந்தான். அண்ணா, இந்தாங்க மீன்கள். மணி மீன்களை எடை போட்டான். 6 கிலோ மீன்கள் உள்ளது, இந்தா பணம். முத்து தினசரி மீன்களை பிடித்து மட்டன் வியாபாரி மணியிடம் விற்று வந்தான். வழக்கம் போல் ஒரு நாள் முத்து மீன்களை கொடுத்த போது, முத்து, இன்று கூடுதலாக 5 கிலோ மீன் வேண்டும். உன்னால் கொடுக்க முடியுமா? சரி, தருகிறேன். எனக்கு 5 கிலோ மட்டன் வேண்டும். இந்த 5 கிலோ மட்டன். சரி, நான் வீட்டிற்கு போய் மீன்கள் எடுத்து வருகிறேன். மீனா, மணி 5 கிலோ மீன்கள் கேட்டார். இப்போது கொண்டு போக வேண்டும். நம்மிடம் தராசு உள்ளது, ஆனால் எடைக்கற்கள் இல்லையே, எப்படி எடை போடுவது? 5 கிலோ மட்டன் வாங்கி வந்துள்ளேன், அதை வைத்து எடை போடலாம். முத்து தராசின் ஒரு தட்டில் மட்டனை வைத்து மறு தட்டில் அதற்கு சமமாக மீன்களை எடை போட்டான். இதோ 5 கிலோ மீன்கள். எனக்கு 5 கிலோ மட்டன், 5 கிலோ மீன்கள் வேண்டும். இதோ மட்டன். மட்டனை கொடுத்த மணி மீன்களை எடை போட்டான். மீன்கள் 4 கிலோ எடை மட்டுமே இருந்தது. முத்து, என்ன மீன்கள் எடை குறைவாக உள்ளது? வீட்டில் தராசின் ஒரு தட்டில் உங்களிடம் வாங்கிய 5 கிலோ மட்டனை வைத்து மறு தட்டில் மீன்களை வைத்து சரியான எடை போட்டுதான் கொண்டு வந்தேன். மணி தவறு செய்பவன் போல் தெரிகிறது. நாம் வாங்கியுள்ள மட்டன் எடை குறைவாக இருக்கும் போல் உள்ளது. மணி, இந்த மட்டனை எடை போடு. ஐயா, மட்டன் எடை சரியாக இருக்கும். இல்லை, எடை போடு பார்ப்போம். மணி எடை போட்டான். மட்டன் எடை சரியாக இருந்தது. அப்பா அப்பா, இங்கே பாருங்கள், தராசின் அடியில் காந்தம் இருக்கு. காந்தத்தை ராஜு எடுத்தவுடன் மட்டன் எடை குறைந்தது. மணி, காந்தத்தை வைத்து எடை குறைத்து இது நாள் வரை மட்டன் விற்பனை செய்து வந்துள்ளாய். இனி நாங்கள் யாரும் உன்னிடம் எதுவும் வாங்க மாட்டோம். எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் சரியான எடையில் வியாபாரம் செய்கிறேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நேர்மையான வியாபாரமே நிலைத்திருக்கும் என்பதாகும். புத்திசாலி கழுதை. ராமன் கழுதை ஒன்று வளர்த்து வந்தான். கழுதை மூலம் மற்றவர்கள் பொருட்களை சந்தைக்கு எடுத்துச் செல்வான். ராமன், எனது உப்பு மூட்டைகளை சந்தைக்கு கொண்டு வா. சரிண்ணா, கொண்டு வரேன். ராமன் உப்பு மூட்டைகளை சந்தைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். கழுதை உப்பு மூட்டையுடன் ஆற்றை கடக்கும் போது ஆற்றின் ஆழம் அதிகம் இருந்ததால் ஆற்றில் உப்பு மூட்டைகள் கரைந்து எடை குறைந்தது. ராமன், என்ன உப்பு அளவு குறைவாக உள்ளது? கழுதைதான் உப்பு மூட்டையை சுமக்க சிரமப்பட்டு ஆற்றில் மூட்டையை நனைத்து உப்பை கரைத்து விட்டது. இனி அது மாதிரி நடக்காது. மறுநாள், ராமன், பஞ்சு மூட்டைகளை சந்தைக்கு கொண்டு வா. சரிண்ணா, கொண்டு வாரேன். பஞ்சு மூட்டைகள் நனையாமல் கொண்டு வர வேண்டும். சரிண்ணா, பத்திரமாக கொண்டு வாரேன். ராமன் பஞ்சு மூட்டைகளை கழுதை மீது ஏற்றிக்கொண்டு சந்தைக்கு சென்றான். நான் வேண்டுமென்றே ஆற்றில் உப்பு மூட்டைகளை கரைத்ததாக முதலாளி நினைக்கிறார். எனவே ஆற்றில் ஆழம் அதிகம் இல்லாத வழியாக பஞ்சு மூட்டைகளை எடுத்து செல்வோம். இவ்வாறு எண்ணிய கழுதை ஆற்றில் நீர் குறைவாக உள்ள இடத்தில் ஆற்றை கடந்து சென்றது. பஞ்சு மூட்டையும் நீரில் நனையவில்லை. பரவாயில்லை, நம் கழுதை திறமையாக பஞ்சு மூட்டை நனையாமல் ஆற்றை கடந்து சென்றது. நாம் வைத்திருப்பது புத்திசாலி கழுதைதான். ஐயா, எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. ஏன், உனக்கு என்ன கவலை? ஐயா, என்னிடம் பணம் இருக்கும் போது மகிழ்ச்சியாகவும் பணம் இல்லாத போது கவலையாகவும் மன அமைதி இல்லாமலும் இருக்கிறேன். எப்போதும் நான் கவலை இல்லாமல் இருக்க என்னதான் வழி? இதோ பார், இந்த கழுதை என்ன செய்கிறது? அழுக்கு துணி மூட்டைகளை ஆற்றிற்கு சுமந்து செல்கிறது. கழுதையின் முகத்தை பார், அழுக்கு மூட்டையை சுமந்து செல்கிறோமே என்று சிறிதும் கவலைப்படவில்லை. மாலை இந்த கழுதை ஆற்றிலிருந்து திரும்ப வருவதை பார்ப்போம். மாலை கழுதை ஆற்றிலிருந்து சலவை செய்த துணி மூட்டைகளுடன் வந்து கொண்டிருந்தது. இப்போ கழுதை என்ன செய்கிறது? சலவை செய்த துணிகளுடன் வருகிறது. காலை நாம் பார்த்தபோது கழுதை எப்படி மூட்டைகளை சுமந்து வந்ததோ அதே போல்தான் இப்போதும் அதன் முகம் உள்ளது.
இந்த கழுதை எப்படி அழுக்கு துணி சுமக்கும் போது வருத்தப்படாமலும் சலவை துணிகளை சுமக்கும் போது அதிக மகிழ்ச்சி அடையாமலும் இருக்கிறதோ அதே போல் நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிறர் நம் மீது பழி சொல்லாமலும் வசதி இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதாகும்.